அமெரிக்கா செலவிடும் 5 லட்சம் கோடி. உலகை நிர்மூலமாக்க சதியா? உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தாங்க. முன்னாள் சோவியத் ரஷ்யாவின் ஒரு சோசலிச பகுதியாக இருந்த உக்ரைன் இப்போ அமெரிக்காவின் இராணுவ கூட்டணியான நேட்டோ எனப்படக்கூடிய வட அட்லாண்டிக் இராணுவ கூட்டமைப்பில் இணைய போவதாக அறிவித்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த போரே தொடங்குச்சு. போர் தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்த பின்னாடியும் கூட இந்த போரில் உக்ரைன் சரணடையும் இல்லை, ரஷ்யா தாக்குதல் நிறுத்தவும் இல்லை. ஒரு காலத்தில் இதே உக்ரைனை இலங்கையில் விடுதலை புலிகளிடம் ஆயுதம் சப்ளை செய்வதாக கூறி பணம் வாங்கி கொண்டு கடைசி நேரத்தில் ஏமாற்றி துரோகம் செய்ததாக கூட குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்படுவது உண்டு. அதே போல் ரஷ்யாவில் இருந்து பிரிந்த போது அமெரிக்காவின் இராணுவ கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படின்னு உக்ரைன் மக்களுக்கும் ரஷ்யாவிற்கும் அளித்திருந்த வாக்குறுதிக்கும் துரோகம் செய்துவிட்டதாக ரஷ்யா சொல்கிறாங்க. அது போகட்டும். இப்போது 2 ஆண்டுகளாகியும் இந்த போர் முடிவுக்கு வராத நிலையில் அமெரிக்கா தனது ஆயுத வியாபாரத்துக்காக இந்த போரை தீவிரமாக்க முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதாவது உக்ரைனுக்காக $61 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான இராணுவ நிதி உதவியை அமெரிக்கா கொடுக்குது. உக்ரைனுக்கு இப்போது ரொம்ப தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள், நடுத்தர முதல் நீண்ட தூரம் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் ஆகியவற்றை வாங்கவே இந்த உதவி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த ஆண்டு மட்டும் தனது நாடு கிட்டத்தட்ட 1200 ரஷ்ய ஏவுகணைகள், 1500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 8500 வழிகாட்டி வெடிகுண்டுகள் ஆகியவற்றால் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவின் கப்பல் மற்றும் பாலிட்டிக்ஸ் ஏவுகணைகள், மேம்படுத்தப்பட்ட S-300 மற்றும் S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், ஈரானில் தயாரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஹாஸ்ஹெத் 136 ட்ரோன்கள் ஆகியவை பெயரளவில் ஏவப்படுவதால் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் உக்ரைன் திணறி வருது. கடந்த அக்டோபர் முதல் உக்ரைன் தனது கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 583 சதுர கிலோமீட்டர், அதாவது 225 சதுர மைல் பகுதியை ரஷ்ய படைகளிடம் இழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. பெரும்பாலும் பீரங்கிகளின் பற்றாக்குறை காரணமாக இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஆயுதங்களால் போர்க்களத்தில் பெரிய மாற்றம் ஏதும் ஏற்படுத்திவிட முடியாது. ஏன்னா சக்தி வாய்ந்த F-16 ரக விமானங்களையே எந்த திசையில் இருந்து வீழ்த்தும் சக்தி ரஷ்யா கிட்ட இருக்கு. அதனால அமெரிக்கா தரக்கூடிய உதவி 2 விதமான உத்திகளை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். இப்போது இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் மோதல் விவகாரத்தை திசை திருப்பும் தந்திரமாக இது இருக்கலாம் அப்படின்னு ஒன்று. 2வதாக நேரடியாக ரஷ்யாவுடன் மோதி அழிவை தேடிக்கொள்ள விரும்பாத அமெரிக்காவும் மேலை நாடுகளும் உக்ரைன் மூலமாக ரஷ்யாவுடன் போர் நடத்தி அதற்கு பெரும் இழப்பு ஏற்படுத்துவதாகும். இந்த 2 காரணங்கள் தான் இப்போது விவாதிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் உலகில் இன்னைக்கு காலநிலை மாற்றம் மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக இருக்கு. பாலைவன பகுதியில் கனமழை கொண்டித்து இருக்குது, பசுமையான நாடுகள் பாலைவனமாக மாறி வருது. 2மே இந்த பூமியின் இயல்புத்தன்மையை மாற்றிவிடும் அப்படிங்கிறதால மனித குலத்திற்கு இதனால் பயன் எதுவும் கிடையாது. இந்நிலையில் இஸ்ரேல், காசா, சிரியா, ஈரான், உக்ரைன் ஆகிய பகுதிகளில் கொடூரமான ஏவுகணைகளையும் குண்டுகளையும் வீசுவதால் நமது பருவநிலையை தான் மேலும் மேலும் கடுமையாக பாதிக்கப்படும். ரஷ்யா, உக்ரைன் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விடாமல் ஆயுத வியாபாரத்தை நடத்துகிறது அமெரிக்கா. இப்போது அமெரிக்கா உக்ரைனுக்கு தரக்கூடிய 5 லட்சம் கோடி அப்படிங்கிறது பருவநிலையை சிதைக்க தரப்படும் மாபெரும் நிதியாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.